ஹலோ எவ்ரிவன், லெட்ஸ் வெல்கம் பேக் டு மெக்கன். இது நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எக்ஸல் ஹெவி டியூட்டியில் கிளச்சு பெல் நாய்ஸ் ஓவராக வருதுங்க. அதாவது வண்டி ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ரைஸ் பண்ணிங்கன்னா வண்டி மட்டும்தான் ரைஸ் ஆகும், ஆனால் வண்டி மூமெண்ட் இருக்காது. வண்டி சடனாக பிக்கப் இருக்காது, வண்டி ரேசிங். ஆனால் வண்டியோட இன்ஜின் நாய்ஸ் மட்டும் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னா, கிளச்சு ஷூ ஓவராக ரைஸ் ஆனதுக்கப்புறம் தான் கிளச்சு ஷூ ஃபுல்லாக எலாபரேட் ஆகி நம்ம கிளச்சு பெல்ல டச் ஆகி அதுக்கப்புறம் பவரை வீலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குங்க. அப்போது இந்த கிளச்சு பெல்லு தேஞ்சிருச்சு, அந்த லைனர் தேஞ்சிருச்சுன்னா நம்ம கிளச்சு ஷூ பெல்லோட என்கேஜ் ஆகிற டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாகிடும். ஸோ அது போய் என்கேஜ் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு வீலுக்கே பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த என்கேஜிங் டிஸ்டன்ஸ் அதிகமாகனால நமக்கு இன்ஜின் நாய்ஸ் அதிகமாக இருக்கும். இதனால் நிறையா பிரச்சனை வரும். என்னென்னா வண்டி ஓவராக கற்றுங்க, ஆனால் மூமெண்ட் இருக்காது. இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஒரு ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும், அது சூஸ் பண்ணிங்க. அப்போ தான் எங்கள் மூலிமா நீங்கள் உங்கள் வண்டியை பற்றி நிறையா தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாய்ஸ் இன்ஜின் நாய்ஸ் அப்சர்வ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் பார்த்தீங்கன்னா கிளச்சு ஷூ கிளச்சு பெல்லை செக் பண்ண போகிறோம். இந்த வண்டி நாய்ஸ் ஓவராக இருக்குது செக் பண்ணிங்கன்னா வண்டி வேலை செஞ்சதுக்கப்புறம் நாய்ஸ் செக் பண்ணி பாருங்கள். கம்பேரிஷன் வேரி ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னா, கிளச்சை கழட்டுறோம்னா நம்ம உள்ளே இருக்க 350 ml ஆயிலை ட்ரெயின் பண்ணணும். அதுக்கு ட்ரெயின் போல்ட்டை 12-13 ரிங்ஸ் போட்டு ட்ரெயின் போல்ட்டை கழட்டி நம்ம ஆயிலை வெளியே ட்ரெயின் பண்ணிக்கலாம். ட்ரெயின் பண்ணிட்டு நாம் ஃபுல்லாகவே டிஸ்மாண்டில் பண்ண போகிறோங்க. கிளச் கவர் கழட்டினா மட்டும்தான் நம்ம கிளச் கவரு கழட்டிட்டு நாம் கிளச்சு ஷூ கிளச்சு பெல்லை அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போது ஃபுல்லாகவே ஆயிலை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் தான் எல்லாமே கழட்டணும். அதுக்கு முன்னாடி மேலே டோரை கழட்டணுங்க. கிளச்சு கவரில் இருக்கிற ஷேடோ, இந்த செயின் சின்ன ஸ்ப்ரைட்டு ஷேடோ கழட்டிக்கலாம். 2 ஸ்க்ரூ இருக்கும், ஸ்டார் ஸ்க்ரூ போட்டு கழட்டிங்க. ஸ்டார் திருப்பி போட்டு கழட்டிங்க. இந்த ஷேடோவை கழட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே காயில் எல்லாமே, காயில் இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் எல்லாமே நம்ம கிளச் கவர் அசம்பிளியில் தான் அசம்பிள் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாமே ரிமூவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற அந்த புட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா, கால் வைக்கிறோம்ல, அந்த புட்ரஸையும் கழட்டி விடணுங்க. ஏன்னா அதுவும் பார்த்திங்கன்னா கீழே கிளச் கவர் கழட்டும்போது அப்படியே லாக் பண்ணி பிடிச்சிக்கும். அதனால் கிளச் கவரை வெளியில் எடுக்கணுன்னா நமக்கு கண்டிப்பாக புட்ரஸ் கழட்டி ஆகணும். கீழே 4 போல்ட் இருக்கும். அது 12-13 ரிங்ஸ் போட்டிங்கன்னா ஈஸியாக 4 போல்ட்டை கழட்டி வெளியில் அப்படியே புட்ரஸ் வச்சுக்கலாம். புட்ரஸ் லைட்டாக நவுத்தி விட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சின்ன ஸ்ப்ரைட் லாக் பண்ணியிருப்பாங்க, அந்த லாக்கை ரிமூவ் பண்ணணுங்க. ஆக்சுவலாக இது ரொட்டேட்டிங் எலிமெண்ட், அதனால் லாக் பண்ணியிருப்பாங்க. அந்த லாக்கை சப்போஸ் நெட்டே லூஸ் ஆகிடுச்சுனாலும் நமக்கு கழண்டு விழுகாது. இந்த லாக்கு இருந்துட்டால் நமக்கு கழண்டு விழுகாது அவ்வளோ சீக்கிரமாக. அதனால இந்த லாக்கு போடுறாங்க. இந்த லாக்கை தட்டி எடுத்துட்டு நம்ம நட்டை லூஸு விட்டுக்கலாம். லூஸு விட்டு நம்ம சின்ன ஸ்ப்ரைட்டை வெளியில் எடுக்கணும். ஏன்னா கிளச் கவர் வெளியே எடுக்கணும்னா சின்ன ஸ்ப்ரைட் கண்டிப்பாக கழட்டியே ஆகணும். சின்ன ஸ்ப்ரைட்டை கழட்டி அந்த நெட்டை கழட்டிட்டு, இது பார்த்தீங்கன்னா 32 சைஸு பாக்ஸ் இருந்தால் நீங்கள் கன்று போட்டு பாக்ஸ் போட்டு லூஸ் விட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தட்டி கூட லூஸ் விட்டுக்கலாங்க, ஈஸியாக தட்டி எடுத்துக்கலாம். இப்போ சின்ன ஸ்ப்ரைட் அசம்பிளியை அப்படியே வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற கோன் கவர் இருக்குங்க, கோன் ஓரிங்கு கோன் இருக்குது, அதை டிஸ்மாண்டில் பண்ணிக்கணும். இப்போ நம்ம காயில் ஃபுல்லாக டிஸ்மாண்டில் பண்ணிக்கலாம். காயில் ஸ்டார் ஸ்க்ரூ தான் போட்டிருப்பாங்க, நல்லா டைட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா லூஸாக வச்சாலும் நமக்கு காயில் விட்டு விட்டு ஸ்பார்க் ஆகும். அதனால் காயில் ஃபுல் டைட் இருக்கும், கேர்ஃபுல்லாக டைட் பண்ணிக்கங்க. இது எல்லாமே கிளச்சு கவர் அசம்பிளியில் அசம்பிள் ஆகிருக்கு. அதனால் கண்டிப்பாக எல்லாமே கழட்டி ஆகணும். ஏன்னா கவரே நம்ம வெளியே கழட்டி எடுக்க போகிறோம், அதனால் அதில் இருக்கிற எல்லா கனெக்ஷன்ஸ் கழட்டி எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பார்க் ப்ளக்கையும் கழட்டிட்டு நம்ம ப்ளக் டம்மி யூஸ் பண்ணிக்கணுங்க. அது ஏன் அப்படின்னு சொல்கிறேன் உள்ளக்க. இப்போ ஃபுல்லாக எல்லா ஒயரும் டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு காயில் தனியாகவே வெளியில் எடுத்துக்கலாம் சேஃபாக. இதுக்கப்புறம் பொல்யூஷன் கழட்டின்னு, பொல்யூஷன் ஸ்டார்டிங்லலாம் பொல்யூஷன் இல்லை. ஆனால் இப்போ இன்பிட்வீனில்
நமக்கு ரூல்ஸ் போட்டனால நமக்கு பொல்யூஷன் எல்லாமே வண்டியில் வச்சுருக்காங்க. பொல்யூஷன் வந்து கழட்டி விட்டுட்டு நம்ம இந்த வெளியில் இருக்கிற 10 mm நட்டை வந்து லூஸ் விட்டு கழட்டிக்கலாம். இது எக்ஸ்ட்ரா 2 நெட்டு கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து கவர் வந்து அப்படியே க்ரிப்பாக பிடிச்சிக்கிறதுக்காக இந்த ரெண்டு 10 mm பாக்ஸ் போட்டு லூஸ் விட்டு கழட்டிக்கலாம். கழட்டினதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவலுங்க நம்ம ஸ்டார் திருவள்ளி போட்டு எல்லா ஸ்க்ரூவும் கிளச் கவர் ஸ்க்ரூ எல்லாமே பிட்டு போட்டு டைட் நல்லா தட்டி விட்டு கழட்டுங்க. மரம் போயிடும், ஸ்லிப் ஆயிரும், சிலது கட் ஆயிரும், இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. அதனால் இந்த ஸ்க்ரூவெல்லாம் இன்ஜின் போல்ட்டெல்லாம் கழட்டும் போது கேர்ஃபுல்லாக கழட்டணும். ஒரே தட்டு உள்ளக்க தட்டி விட்டு அப்புறம் ஃபுல்லாக ஏன்னா ஏதாவது துரு இருந்துச்சா கூட லைட்டாக விட்டுருங்க. அதனால் ஒரு தட்டு தட்டிட்டு அப்புறம் வந்து நீங்கள் வந்து டிஸ்மேண்டில் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ராடு போட்டு கழட்டிங்க. சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கழட்ட முடியாது. அதனால் உங்களுக்கு லென்த்து ஓவராக இருக்கிற மாதிரி ராடு போட்டு கழட்டிங்கன்னா ஈஸியாக பேலன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு எல்லா ஸ்க்ரூவையும் ஈவனாக வந்து லூஸ் விடணும். ஒன்று லூஸ் விட்டு கழட்டிட்டு இன்னொன்று லூஸ் விட்டிங்கன்னா ஆயில் வந்து கீழே சிந்தும், இந்த மாதிரி ட்ரெயின் ஆகும், இல்லைன்னா நெம்பிட்டு இருக்கும். அதனால் எல்லாமே லூஸ் விட்டு அதுக்கப்புறம் கழட்டுங்க. எல்லா ஸ்க்ரூவையும் லூஸ் விட்டுக்கலாம். ஈவனாக லூஸ் விடணும். எல்லாமே இதே லூஸ் விடுங்க. ஆயில் வந்து ஆல்ரெடி ட்ரைன் பண்ணிட்டோம். எல்லா ஸ்க்ரூ லூஸ் விட்டாச்சுங்களா. இப்போ அந்த பக்கம் இருக்கிற 2 ஸ்க்ரூவும் லூஸ் விடணும், சின்ன ஸ்பைட் பக்கம். இப்போது வந்து ஸ்க்ரூ வந்து வேரியேஷன் இருக்குங்க. 2 ஸ்க்ரூவாக கால்குலேட் பண்ணிங்க. 2 ஸ்க்ரூ ஒரு லென்த்து, இன்னொரு 2 ஸ்க்ரூ இன்னொரு லென்த்து, இன்னொரு 2 ஸ்க்ரூ மொத்தம் 3 வேரியேஷன் இருக்குங்க. இதில் 2, 4, 6 போல்ட்டு மொத்தம். வெளியில் வந்து 2 10 mm மொத்தம் 6 போல்ட்டும் 3 வேரியாக பிரிச்சிங்கன்னா 3 சைஸ் வித்தியாசம் வரும். என்னென்னா லென்த்து வித்தியாசம் தான் வருங்க. இது 2 ஒரே லென்த்து, சேம் லென்த்து, சின்ன ஸ்ப்ரைட் சைடு வர்றது. தென் இதுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரைட் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரே லென்த் இருக்குங்க. நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு லென்த் வேரியேஷன். அதுவும் 2 லென்த்து. தென் மேலே இருக்க 2 போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக இப்போ இந்த ஒயர் எல்லாமே தள்ளி விட்டுக்கலாம், சிக் இல்லாமல் எடுக்கிறதுக்கு. கிளச் கவர் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி ஆகணும். லைட்டாக வெளியில் ஆட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த சின்ன ஸ்ப்ரைட்டு ஷாஃப்ட் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஷாஃப்ட்டு பிடிச்சிருக்கு. அந்த ஷாஃப்ட்டை வந்து வெளியே லைட்டாக ஹேமர் யூஸ் பண்ணி லைட்டாக தட்டிங்கன்னா கவர் அப்படியே லைட்டாக வெளியே வந்துடும். ஏன்னா அதுதான் பிடிச்சிருக்கு டைட்டாக, ஆயில் சீலில் பிடிச்சிருக்கும். லைட்டாக தட்டி விட்டு எடுத்திங்கன்னா வந்துடும், ஈஸியாக வந்துடுங்க. லைட்டாக அப்படியே ஷேக் பண்ணி எடுங்க. அவ்வளோதாங்க. பேக்கிங் கிழிஞ்சிருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கங்க. பேக்கிங் இதில் கிளியில் நல்லா பேஸ்ட் போட்டு மாட்டிக்கிறனால அப்படியே போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நாம் வந்து கிளச்சு கவர் நல்லா தான் இருக்குது. இதில் எந்த இதுவுமே கழட்ட போகிறது இல்லைங்க. நம்ம உள்ள கிளச்சு ஷூ கிளச்சு பெல்லு தான் செக் பண்ண போகிறோம். இதில் எந்த மால் ஃபங்க்ஷனும் இல்லை, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து நம்ம ப்ளக்கை வந்து கழட்டணும். ஏன் ப்ளக்கை கழட்டிட்டு ப்ளக் டம்மி போடுறோன்னா, கிளச்சு ஷூ கழட்டும் போது அந்த நெட்டு வந்து 20 mm நெட்டுங்க. அதை லூஸ் விட்டோம்னா செட்டாக சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து நம்ம சுற்றாமல் இருக்கிறக்காக பிஸ்டன் வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ண என்ன பண்ணால் மேலே பிஸ்டன் வந்து கீழே போயிட்டு மேலே வரும்போது அதாவது பாதியிலே வந்து ஏதாவது போல்ட் வச்சு தடுத்தோம்னா அப்படியே நின்றுக்கும். ஃபுல் ஸ்ட்ரோக் போனால் மட்டும்தான் மடி கீழே இறங்கும். ஆனால் ஃபுல் ஸ்ட்ரோக்கு போகாத போது நமக்கு பிஸ்டன் பாதியிலே நிற்குங்களா. ஸோ நிற்கும் போது நமக்கு இந்த ஷாஃப்ட் வந்து டைட்டாக இருக்கும்போது நம்ம வந்து ஈஸியாக நட்டு போல்ட்டு எதாக இருந்தாலும் லூஸ் விட்டுக்கலாங்க. இன்ஜினை வந்து அப்படியே ஸ்டேபிளாக வச்சு, ஏன்னா அந்த ஷாஃப்ட்டை வந்து பிடிக்கவே முடியாது, எதை வச்சும் பிடிக்க முடியாது. நமக்கு ஒன்று என்னென்னா பிஸ்டன் வந்து மூமெண்ட்டை வந்து பாதியில் நிறுத்தி இந்த நட்டை வந்து லூஸ் பண்ணுறது, இதுதான் இதில் கான்செப்ட்டு. அதுக்கு தான் ப்ளக் டம்மி சொல்லுவோம். ப்ளக்கு கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு போல்ட்டு ஏற்றி வச்சுருப்பேங்க. ஒரு லென்த்து, ஒரு குறிப்பிட்ட சர்டன் லென்த் இருக்கும். அது வந்து என்னென்னா ப்ளக்கை போடுற மாதிரியே போட்டு உள்ளக்க பிஸ்டனை போய் லாக் பண்ணி பிடிச்சிக்கும் மேலே வராமல். அப்போ தான் வந்து நம்ம வந்து இந்த 20 mm நட்டை வந்து லூஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி கோன் ஓரிங் இருக்கும் பாருங்கள். இந்த ஓரிங் செக் பண்ணணும் நீங்கள். இந்த ஓரிங் எதுக்கு அப்படின்னா, நமக்கு இந்த ஷாஃப்ட் வழியாக ஆயில் வந்து லீக்காக இருக்கிறது இந்த ஓரிங் எல்லாமே போடுறோம். ஆயில் சீல் இருக்குது, ஆயில் சீலுக்குள்ளே வந்து மறுபடியும் லீக்காக இருக்காக இந்த ஓரிங் போடுவாங்க. இந்த ஓரிங் புதுசாக போட்டாகணும். அது டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ சுற்றி பார்க்கணும் கிளச் அசம்பிளி எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஆல்ரெடி பாருங்கள் எல்லாம் ஃப்ரீ ரொட்டேஷன் தான். என்ன ரொம்ப லூஸ் ஆக்குனா இன்ஜின் வந்து கத்துது, அவ்வளோதான். இப்போ 20 ரிங்ஸ் போட்டு நம்ம வந்து இந்த நட்டை லூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த நட்டை லூஸ் விட்றதுக்கு தாங்க நாங்கள் ப்ளக் டம்மியை போட்டோம். பாருங்கள் சுற்றுதுங்களா? இப்போ ப்ளக்கு பிஸ்டன் போய் அந்த டம்மியில் முட்டிருச்சு. அதனால் வந்து ஈஸியாக வந்து இந்த 20 mm நட்டை வந்து ஈஸியாக லூஸ் விட்டு கழட்டிட்டு அதுக்குள்ளே ஒரு ஸ்டெப் வாஷர் இருக்கும், ஸ்டார் வாஷர் மாதிரி இருக்கும். அந்த வாஷரும் எடுத்துக்கங்க. வாஷர் மிஸ் பண்ணிடாதீங்க. உள்ளே கொழுந்துச்சுன்னா தெரியாது, நீங்கள் வாட்டுக்கு போட்டுருவீங்க. இது கூட கழட்டினா இதுக்கப்புறம் ஒரு வாஷர் கண்டிப்பாக இருக்கும். இல்லைனாலும் நீங்கள் வாஷர் போட்டு மாட்டுங்க. அதான் மெத்தடு. ஓகேங்களா? அந்த இதை கழட்டிட்டு இதுக்குள்ள ஒரு வாஷரு, தென் ஆஃப்டர் தட் பின்னாடி ஒரு வாஷர் இருக்குங்க. ரெண்டும் வந்து மொத்தமாக இருக்கும், நல்லா வெயிட்டு. இது கைடு வேலை. இது பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்குது. ஆக்சுவலாக சாஃப்ட்டு வந்து சுற்றும்போது இந்த உள்ளக்க இருக்கிற கிளச்சு ஷூவும் சுற்றுங்க. கிளச்சு ஷூவும் ஷாஃப்ட்டும் கீழே மூலிமா கீ வச்சனால தான் நம்ம வந்து ரெண்டும் என்கேஜாக இருக்குது. இப்போ கேர்ஃபுல்லாக எடுக்கணும். உள்ளக்க ஒரு வாஷர் இருக்கும் பாருங்கள், இதை வெளியில் எடுக்கிற பாருங்கள். இதுதான் கிளச் ஷூ. இதுதான் வந்து ஓவரால் ரொட்டேஷன் வந்து ஸ்பீடு அதிகமாக இந்த ஷூ வந்து விரிஞ்சு இந்த பெல்லு அவுட்ரு கோரில் லாக் பண்ணி தான் நமக்கு வீலுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும். இதுக்குள்ளே ஒரு வாஷர் இருக்குங்க. அந்த வாஷர் எடுத்துங்க. இந்த வாஷர் நல்லா மொத்தமாக நல்லா திக்கன் வாஷராக இருக்கும். கழட்டிட்டு கிளச்சு ஷூ நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லை. கிளச்சு பெல்லு தான் வந்து தேஞ்சிருச்சுங்க. அதோட சர்ஃபேஸ் செக் பண்ணி பாருங்கள். இப்போது நேரில் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க. எப்படின்னா சர்ஃபேஸ் வந்து ஏற்ற இறக்கமாக இருக்குது, ரொம்ப ஓடி ஓடி தேஞ்சு கிளச்சு ஷூ படுற இடம்லாம் தேஞ்சிருச்சு, தேஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. இதனால் தான் வந்து கிளச்சு ஷூ வந்து எங்கேஜ் ஆகிறதுக்கு லேட் ஆகிறனால இன்ஜினோட ஆர்பிஎம் வந்து அதிகமாகுது, அதாவது நாய்ஸ் வந்து அதிகமாகுது. எங்கேஜ் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு பவரே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அது வரைக்கும் நமக்கு வந்து இன்ஜின் மட்டும்தான் சவுண்டு வரும். அதுதாங்க இதில் பிரச்சனையே. இந்த லைனர் தான் வந்து தேஞ்சே போச்சு. இதை ஸ்லீவ் அடிச்சும் போடலாங்க. லேத்தில் கொடுத்து இதுக்கு மேலே ஒரு பிளேட்டு வச்சு கொடுப்பாங்க. அதாவது சர்க்கிளாக ஒரு பிளேட்டை வெட்டி அப்படியே அடித்து கொடுப்பாங்க. அதுதான் ஸ்லீவ்னு சொல்கிறோம். அந்த பிளேட் வச்சும் போடலாம். அது கொஞ்சம் நாளைக்கு ஓகே ஆகுங்க. ஆனால் ஆக்சுவலாக ஓஇ அதாவது ஒரிஜினல் மாதிரி வராதுன்னு வச்சுக்கோங்களேன். அது கொஞ்ச நாள் இது 1 வருஷம் வருதுன்னா அது 6 மாதம் தான் வரும், அவ்வளோதான். செலவு ரெண்டுக்கும் ஒரே கொஞ்சம் வித்தியாசம் தான் வருங்க. அதனால் நீங்கள் புதுசே போட்டுங்க. ரொம்ப முடியாத பட்சத்துக்கு அப்படின்னா எனக்கு ரேட் கம்மியாக பண்ணி ஆகணும் அப்படின்னா ஸ்லீவ் அடிச்சும் போடலாங்க, கொஞ்சம் நாளைக்கு நிற்கும். இது வந்து நான் புதுசு வாங்கியிருக்கேன், ஒரிஜினல் ப்ராடக்ட்டு. இதோட சர்ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பளபளன்னு இருக்குங்களா? சர்ஃபேஸ் வந்து நல்லா ஒரே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் நமக்கு கிளச்சு ஷூ டக்குன்னு எங்கேஜ் ஆகி டக்குன்னு வந்து பிக்கப் கிடைக்கும். வண்டி லைட்டாக ஆக்சிலேட் பண்ணாலும் வண்டி மூவ்மெண்ட் கிடைக்கும். ஆனால் இது தேஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு ஆக்சிலேட் பண்ணால் சடன் மூவ்மெண்ட் கிடைக்காது. இந்த கியர் டீத்து எல்லாமே செக் பண்ணி வாங்கணுங்க. நீங்கள் வாங்கும்போது ஏதாவது டேமேஜ் இருந்தால் இப்போ அப்படியே பார்க்காம மாட்டிடாதீங்க. ஆனால் எல்லாம் செக் பண்ணி தான் வாங்கணும். இது பழசு, ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தது, வண்டிக்குள்ளே ஓடிட்டு இருந்தது.